நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தாறு மாறா ஒரு பக்கம் அப்படியே சும்மா முழிக்கிறாங்க, பிதி கிளங்கி போது ஒரு பக்கம் நம்ம அமுதா இருக்கு. என்னடா ஆச்சு அமுதா பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒன்னும் இல்லைங்க. ஆனா அவங்களுக்கு வச்ச ஆப் அந்த மாதிரி நம்ம தலைவன் விக்ரம் சும்மா இல்லாம கரெக்டா அந்த போனை நோண்டி நொங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அந்த போனை கரெக்டா யார் போனன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாயா போன. அதே மாதிரி மாயா போனை எடுத்து எல்லாமே நோண்டுறாரு. ஆனா பாஸ்வேர்டு இருந்தாலும் எடுக்க முடியல. அது ரொம்ப செக்யூரிட்டி லாக்கெல்லாம் போட்டு வச்சுங்க. டே நம்ம கிட்ட எல்லாம் அதெல்லாம் உண்டா சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே சும்மா அவரே போயிட்டு அப்படியே அவங்க குடுக்குறாங்க மெயின் சென்டர்ல. அங்க போயிட்டு அப்படியே சும்மா இப்படி ஒரு கிட்ட இப்படி ஒரு லாக் எடுத்துருது. உடனே அதை எட்டுனு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த போன் கால்ல இருந்து நான் அதிகமா அமுதாவுக்கு தான் கால் போயிருக்கு. இதை வந்து நம்ம இனியாவுக்கு போன் வருது. இனியா என்ன விக்ரம் இந்த டைம் போன் பண்ணிருக்கீங்க ஆபீஸ்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கேன். அதை விடு, இந்த அமுதாவுக்கும் மாயாவுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா மாயா கிட்ட இருந்து அமுதாவுக்கு நிறைய கால் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதுல ஏதோ ஒரு விலங்கு இருந்தாலும் இருக்கும், எதுக்கு நீங்க போன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அமுதாவுக்கு வீடியோ கால் நம்ம விக்ரம் பண்றாரு. உடனே இடத்த உடனே சொல்லுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விக்ரம் பேச பார்த்து போன் தள்ளாடுது ஒரு பக்கம். கீழே விழுந்து டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சு போயிட்டுங்க. அந்த அளவுக்கு பீதி கிளங்குது ஒரு பக்கம். ஐயோ யார் சாமி இந்த நேரம் இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாயா யாருன்னு உனக்கு தெரியும், எதுக்கு நீ மாயா கூட பேசினு இருக்க, மாயா உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நொங்க எடுக்கிறாரு. உடனே இந்த மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் சமாளிபிகேஷன் பருப்பெல்லாம் இங்க வேகாதமா, நீயா உண்மையா சொல்லிட்டா நல்லா இருக்கும், இல்ல வச்சுக்கோ உருட்டு கட்டை எட்டுன்னு வந்து நல்லா உருட்டி எடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஒரு பக்கம் திக்குன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐயோ என்னடா நாமளே வந்து வசமா மாட்டிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துல இருக்காங்க. அந்த மாயா எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வீடியோ கால்ல காட்டுறாங்க. மாயா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இத பாத்தியா அமுதா, இந்த மாதிரி வீட்டுக்கு எதானே கெடுதல் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கமா யோசிச்ச, உனக்கும் அடுத்து இருந்த நிலைமை தான். ஜெயில் கம்பியை வந்து எண்ணின்னு இருக்கணும், எத்தனை கம்பி இருக்குன்னு சொல்லிட்டு என்றையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே எத்தனை நாளா எண்ணின்னு இருக்கா மாயா, இன்னும் வெளியே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ காமெடியா நீ வந்து என்றமோ தெரியும் எத்தனை நாள் எண்ணுவன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, உடனே அமுதா இருந்துன்னு அப்படியே சும்மா கத்தறா உருள்றா ஒரு பக்கம். ஐயோ என்ன விட்டு வைக்கணும், நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரிஞ்சு பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆக்ஷனா போடுறா. பார்க்கும் போது இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் திறமை உங்களுக்குள்ள இருக்கா, இது இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து அமுதா கிட்ட போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி நான் விசாரிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, உடனே சரி ஓகே உன் கையில இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நீ உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த அமுலா உண்டு இல்ல வேற இல்லன்னு பண்ணி அவளை நொங்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் நொங்கு எடுத்து அவளை ஒரே அடியா விட்டு துரத்தி வச்சிடறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோ எல்லாம் பாக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.